You see the action but never see the process behind it. Welcome to the invisible chain. டீ கடைக்கு போனால் கூட இன்றைக்கி யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். டீ கடைக்கு போனால் ஒரு கியூஆர் ஸ்கேன் பண்ணுறோம், 50 ரூபா வந்துச்சுன்னா அந்த 50 ரூபாவை பே பண்ணுறோம். பட் அண்ட் அதர் பர்சனும் ரிசீவ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் தெரியறதில்ல. இங்கே தான் ட்விஸ்ட்டு. நம்மளும் அந்த 2 செகண்டில் போய் அந்த 100 ரூபாவை அந்த ரிசீவருக்கு கொடுக்குறதில்ல. நம்ம பேங்க்கும் அந்த 2 செகண்டில் கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியாது. ஸோ என்ன நடக்குது? அந்த மில்லி செகண்டில் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்க 100 ரூபா அவங்களோட அக்கௌண்ட்டில் போய் உட்காந்துருச்சா என்ன? யூபிஐ பே பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு பின் டைப் பண்ணுறோம். பின் டைப் பண்ணதுமே இந்தாங்க 100 ருபீஸ்னு உடனே ரிசீவரோட அக்கௌண்ட்டுக்கு போய் 100 ருபீஸ் இருக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பேமெண்ட் நடக்கணுமாங்கிறத செக் பண்ணுவோம். இந்த 100 ருபீஸ் கேஷாக சென்ட் ஆகாமல் அக்கௌண்ட் ஏல இருந்து அக்கௌண்ட் பிக்கு 100 ருபீஸ் சென்ட் ஆகு அப்படின்னு ஒரு மெசேஜாக சென்ட் ஆகும். திஸ் மெசேஜ் இஸ் ஃபுல்லி லாக்ட். பட் யார் இதை அன்லாக் பண்ணுறது? என்பிசிஐ. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரோட பேங்க் ரிசீவரோட பேங்க் 2 பேரோட பேங்க் டீட்டெயில்ஸையும் எடுத்து இந்த பேமெண்ட் ஆக்சுவலாக நடக்கலாமா நடக்கக்கூடாதாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. என்பிசிஐங்கிறது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெக்வஸ்ட் நம்மக்கிட்ட இருந்தால் வந்துச்சா, இல்லை நம்மளை மாதிரி யாராச்சும் ஆக்ட் பண்ணுறாங்களா, நம்மளோட சீக்ரெட் பின் கரெக்டாக இல்லைனா ஏதாச்சும் டிஜிட் தப்பாக இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 100 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக இருக்குதா? 100 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 100 ருபீஸை வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதை லாக்கும் பண்ணி வச்சுருவாங்க. எந்த அமௌண்ட்டும் எந்த பேங்க்கில் இருந்தும் எந்த பேங்க்கும் டிரான்சாக்டும் ஆகலை. ஆனால் டிரான்சாக்ஷன் மட்டும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. சென்டர் சைடில் 100 ருபீஸ் சென்ட்னு எனக்கும் மெசேஜ் வந்துருச்சு. ரிசீவர் சைடில் 100 ருபீஸ் ரிசீவ்டுன்னு அவங்களுக்கும் மெசேஜ் வந்துருச்சு. சென்டரும் ஹாப்பி, ரிசீவர் சைடில் ரிசீவ் பண்ணுறவங்களும் ஹாப்பி. பட் இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் என்ன? அமௌண்ட் எதுவுமே டிரான்சாக்ட் ஆகாமல் ரிசீவர் சைடில் பேமெண்ட் ரிசீவ்டுன்னு எப்படி மெசேஜ் வருது, நம்ம சைடில் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு எப்படி மெசேஜ் வருது? இப்போ நான் டீ கடைக்காரங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சி அண்ட் டீ கடைக்காரங்களோட அக்கௌண்ட் எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஹெச்டிஎஃப்சிலேருந்து டீ கடைக்காரங்களுக்கு அந்த 50 ருபீஸ் சென்ட் ஆகாது. அவங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து மீன்ஸ் எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு 100 ருபீஸ் அவங்களுக்குன்னு அசைன் ஆகும் அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும். அண்ட் ஓவராலாக எஸ்பிஐ டு ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி டு எஸ்பிஐ மீன்ஸ் பேங்க் டு பேங்க் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு என்பிசிஐ மொத்தமாக கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஆர்பிஐ வேலிடேட்டும் பண்ணுவாங்க. அண்ட் என்பிசிஐ எஸ்டிமேஷன் படி இப்போ $75.7 பில்லியன் எஸ்பிஐ டு ஹெச்டிஎஃப்சி டிரான்சாக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் மிட் நைட்டில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ரியல் கேஷ் மணி ஃப்ளோ சென்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 50 ருபீஸ் யூபிஐ வழியாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நானும் அவனுக்கு ஒரு கேஷாக கொடுக்க போகிறது இல்லை. என்னோட பேங்க்கும் இமீடியட்டாக அவனோட பேங்க்குக்கு 100 ருபீஸ் 50 ருபீஸ் கேஷாக சென்ட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் இதை என்பிசிஐ டிரான்சாக்ஷன் டு டிரான்சாக்ஷன் மானிட்டர் பண்ணி அதை ஆர்பிஐ வேலிடேட் பண்ணி ஓவரால் எஸ்டிமேஷன் எவ்வளோ பேங்க் டு பேங்க் எவ்வளோ டிரான்சாக்ட் ஆயிருக்குன்னு ஓவரால் எஸ்டிமேஷன் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டை ஓவரால் நைட்டில் ஃபிசிக்கலாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்.